எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் வேள்பாரி கதையை தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். பகுதி 7 வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்ததாக பகுதி 8க்குள்ளே போகலாம் வாங்க. வணிகம் பெருகாத நாட்டில் வளம் கூடாது. பரம்பு நாடு வளமிக்கது. அது மட்டுமல்ல, பாரியை பார்க்க போன யாருமே பாதை தவறியோ வன மிருகங்களிடம் சிக்கிக்கொண்டோ வழி தெரியாமல் இடர்பட்டதாகவோ நான் கேள்விப்பட்டதில்லை என்றான் செம்பன். பாதை சரியில்லாத வழியில் பயணம் மட்டும் எப்படி சரியாக இருக்க முடியும்? கபிலரின் திடமான கேள்விக்கு செம்பனிடம் பதிலில்லை. குப்பியில் இருந்த கள் தீர்ந்து கொண்டே இருந்தது. பாரி விருந்தினரை நிர்வகிப்பதில் தேர்ந்தவன் என்று நினைக்கிறேன். ஆனால் வள்ளல் தன்மை என்பது நிர்வாகத் திறமை அல்ல. அது குழந்தையின் குரல் கேட்ட கணத்தில் பால் கசியும் தாயின் மார்பை போன்றது தளர்ந்து ஒரு குழந்தையைப் போல கேட்டார் கபிலர். அவனோ கீழே இருக்கும் அந்த பனை அடிவாரம் போய்விடலாம் என்று சொல்லி உட்கார விடாமல் கீழிறக்கிக் கொண்டிருந்தான். அவருக்கு வலி அதிகமாகிக் கொண்டே இருந்தது. சமதரைக்கு வந்தவுடன் பனை மரத்தின் அடிவாரத்தில் அவரை அமர வைத்துவிட்டு சிறிது நேரத்தில் வந்து விடுகிறேன் என்று சொல்லி தெற்கு பக்கமாக ஓடத் தொடங்கினான். கபிலருக்கு வலி அதிகமாகிக் கொண்டே இருந்தது. இவ்வளவு வேகமாக எதற்கு ஓடுகிறான் என்று யோசனை தோன்றியது. ஆனால் இப்போதாவது உட்கார விட்டானே என்ற நிம்மதி பெருமூச்சு விட்டார். நேரமாகிக் கொண்டிருந்தது. பனைமட்டைகளும் பனந்தாள்களும் எங்கும் கிடந்தன. அதை பார்த்து கொண்டிருந்தவருக்கு திடீரென சந்தேகம் வந்தது. ஒருவேளை அவளை பார்க்க போய்விட்டானோ? அடுத்த குன்றை தாண்ட வேண்டுமே. எப்படி இருட்டுவதற்குள் வந்து சேருவான்? பெண்ணின் இதழ் சுவை பற்றி நாம் கொஞ்சம் சொல்லியிருந்தால் போகாமல் இருந்திருப்பானோ? இல்லை, இல்லை, சொல்லியிருந்தால் அப்போதே புறப்பட்டு போயிருப்பான். எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்க அதே வேகத்தோடு வந்து நின்றான். கைகளில் பச்சிலைகள் இருந்தன. இதை வாயில் போட்டு மெல்லுங்கள் என்றான். என்ன இலை இது? முதலில் இலையை வாயில் போட்டு மெல்லுங்கள். கால் வலி நின்ற பிறகு கேளுங்கள். சொல்கிறேன் என்றான். கபிலர் பச்சிலையை மென்றார். சிறிது நேரம் கழித்து இருவரும் நடக்கத் தொடங்கினர். பச்சிலை பறிக்கப் போவதாக இருந்தால் என்னை முதலிலே உட்கார விட்டிருக்கலாமே. ஏன் வலுக்கட்டாயமாக பனைமரம் வரை கீழே இறக்கினாய்? பனைமரம் எங்களின் குலச்சின்னம். மனிதனுக்கு மட்டுமல்ல, பரம்பு மலையின் எல்லா உயிர்களுக்கும் அது தெரியும். அதனிடம் ஒப்படைத்துவிட்டு போனால் எந்த ஆபத்தும் வராது. அதனால்தான் பனை அடிவாரத்தில் உங்களை உட்கார வைத்தேன். தனது எண்ணத்துக்கும் அவனது எண்ணத்துக்கும் இருக்கும் வேறுபாட்டை உணர்ந்த போது கால் வலியை தாண்டிய ஒரு வலியை உணர்ந்தார் கபிலர். தென்னை எத்திசையும் வளைந்து வளரக்கூடிய தன்மையுடையது. பனையோ தன் இயல்பிலேயே செங்குத்தாக வளரக்கூடியது. இயல்புதான் ஒன்றின் குணத்தை தீர்மானிக்கிறது. வளைந்து கொடுக்காத பரம்பு நாட்டின் இயல்பு பனையிலும், பனைமரத்தின் இயல்பு பரம்பு நாட்டிலும் நிலை கொண்டுள்ளது. முள்ளம்பன்றியைப் போல அடி முதல் நுனி வரை உடல் சிலிர்த்தபடி வளரும் பனைமரம் பரம்பு நாட்டின் ஆவேச அடையாளம். அதன் நிழலிலேதான் பாதுகாக்கப்பட்டிருந்தோம் என்ற உண்மை கபிலருக்கு விளங்கிய போதுதான் இன்னொன்றும் விளங்கியது. நீண்ட பொழுதுக்கு முன்பே பாரியின் பாதுகாப்புக்குள் தான் வந்துவிட்டோம் என்பது. செழித்து வளர்ந்திருந்த புற்கள் தோள் அளவுக்கு இருந்தன. அதற்கு நடுவில் மெல்லிய கோடு போல இருக்கும் ஒற்றையடி பாதையை கவனமாக பார்த்து நீலன் முன் நடந்தான். சிறிது நேரம் எந்த பேச்சும் எழாமல் இருந்தது. சூரியன் காரமலையின் பின்புறம் இடுப்பு அளவுக்கு இறங்கியிருந்தான். வலி சற்று குறைந்தது போல் இருந்தது. கபிலர் பேச்சை தொடங்கினார். இந்த காட்டில் எவ்வளவோ அழகான வடிவு கொண்ட வாசனை பூக்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு பனம் பூவை ஏன் பரம்பு நாட்டின் குலச்சின்னமாக ஆக்கினார்கள்? பனம் பூ வெறும் அழகு அல்ல, ஆயுதம். அது ஆயுதம் மட்டுமல்ல, பேரழகு. இந்த மலைத்தொடர் எங்கும் அலைந்து திரியும் வேளிர் மக்கள் பனம்பூவின் குருத்து ஒன்றை எப்போதும் தங்களின் இடுப்பில் செருகி வைத்திருப்பார்கள். குட்டையில் தேங்கி கிடக்கும் நீரில் விஷம் ஏறியிருக்கும். அலைந்து திரிபவர்களுக்கு தாகம் எடுத்தால் எந்த குட்டை நீரிலும் பனங்குருத்தை போட்டு சிறிது நேரம் கழித்து அந்த நீரை அருந்துவார்கள். எவ்வித விஷமும் தாக்காது. அது ஒரு விஷமுறி. பனம் பூ அழகு, ஆயுதம் அருமருந்து, இன்னும் எவ்வளவோ இருக்கின்றன. பேசிக்கொண்டே நடையின் வேகத்தை கூட்டினான் நீலன். கதை சொல்ல ஆரம்பித்தால் கபிலர் பசுவின் பின்னால் வரும் கன்றை போல வருவார் என்பதை அவன் கண்டறிந்து நீண்ட நேரமாகிவிட்டது. பரம்பு மலையின் பனைமரத்து கல்லை அருந்திருக்கிறீர்களா? இல்லை. இன்னும் சற்று விரைவாக நடந்தால் இன்றே அருந்தலாம். கபிலர் நீண்ட நேரம் கழித்து வழி மறந்து சிரித்தார். கல்லை சொல்லி இழுக்கிறான் என தெரிந்தது. ஏன் நேரம் கழித்து போனால் கள் தீர்ந்து விடுமா? இறக்கப்பட்ட கல்லுக்கு ஒரு நேரம் இருக்கிறது. கள் மதப்பேறி திரண்டிருக்கும் போது அருந்த வேண்டும். அப்போதுதான் கீழ் நாக்கில் இருந்து உச்சந்தலைக்கு பாய்ந்தோடி கிறங்கச் செய்யும். நேரம் தவறினால் அந்த ஆட்டம் தவறும். உன் பேச்சே கல்லூரி கிடக்கிறதே. நான் சிறுவன். நீங்கள் பாரியோடு அமர்ந்து கள் அருந்த வேண்டும். மஞ்சள் கொடியிலிருந்து இறங்கும் சாற்றை துளி துளியாக இறக்கி சுண்ணத்தின் அளவை கூட்டி குறைத்து கல்லுக்குள் இருக்கும் போதைக்கு வித்தை காட்டுவான் பாரி. அவனோடு அமர்ந்து கள்ளருந்தும் நாள்தான் வாழ்வின் திருநாள். கபிலர் வாஞ்சையோடு அவனை பார்த்தார். கள்ளையும் மிஞ்சிய இடத்தில் பாரியை வைத்திருக்கிறானே என யோசிக்கையில் நீலன் தொடர்ந்தான். பெருங்குடிப்பாணன் ஒருவன் பாரியை பனையன் மகனே என வர்ணித்து பாடியுள்ள பாடலை கேட்டிருக்கிறீர்களா? இல்லை. முழுநிலா நாளில் அந்த அரிய காட்சியை காண வேண்டுமே. ஆதிமலை அடிவாரம் ஊர் மன்றலில் எல்லோரும் திரண்டிருக்க பேரியாழ் மீட்டி பறை முழங்கி பனையன் மகனே, பனையன் மகனே என பாடலை பாடத் தொடங்கினால் பரம்பு நாடே எழுந்து ஆடும். சொல்லும் போதே துள்ளி குதித்தான் நீலன்.